வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய என்சிசி நியூ ஸ்பெஷல் என்ட்ரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாவே போதும், அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து இருக்கும். ஸோ கைஸ், இப்போது அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்ளிகேஷன் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஷார்ட் சர்வீஸ் அண்ட் கமிஷன் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி மென்னுக்கும் அண்ட் உமனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் இந்தியன் ஆர்மி ஸ்பெஷல் என்ட்ரி, அதாவது என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 58 கோர்ஸுக்காக உங்களுக்கு அக்டோபர் 2025க்காக உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஷார்ட் சர்வீஸ் அண்ட் கமிஷனுக்காக மென்னுக்காகவும் அண்ட் உமனுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷன் என்ன அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸரில் அன்மேரிடு மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50% நீங்கள் மார்க் வாங்கியிருக்கணும். பட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சிசி சி சர்டிஃபிகேட்டோ அல்லது பி சர்டிஃபிகேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் 1 ஜூலை 2025 வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் நடக்கும். அந்த ஷார்ட் லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனிங் போர்டில் வந்து அறிவிச்சிருவாங்க. அறிவிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பியோட இன்டர்வியூ அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் மெரிட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் வந்து கொடுத்துருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எஸ்எஸ்பிக்கான இன்டர்வியூ வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் 15 டேஸ்க்குள்ளே எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து 49 வீக் வந்து இருக்கும். இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாய் வரைக்கும் பர் மந்த் வந்து சேலரி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வேணும்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி, அதாவது செக் எலிஜிபிலிட்டி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் மெயிலா ஃபீமேலா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த ஜெண்டரும் வந்து கொடுத்துட்டு அண்ட் உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா, இல்லை டிகிரி படிச்சிருக்கீங்களா, இல்லை நர்சிங் படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அப்பேரிங்கில் இப்போ படிச்சுட்ருக்கீங்களா இல்லை பாஸ் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னவோ அதை ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து என்ன சர்டிஃபிகேட் இருக்குது அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு ஏ சர்டிஃபிகேட் பி இருந்தாலும் சரி, பி சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஸ்பெஷல் என்ட்ரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும். டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும். உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய யூசர் ஐடியோ அல்லது பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு அண்ட் ஃபர்கட் யூசர் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து நீங்கள் யூசர் நேமை வந்து எடுத்துக்கலாம். யூசர் நேமை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களுடைய மெட்ரிகுலேஷன், அதாவது உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டோட நம்பரையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்கட் பாஸ்வேர்டுனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடியும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்படி இல்லைனா இவங்க கொடுத்துருக்கிற, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும் போது கொடுத்துருக்கிற உங்களுடைய செக்யூரிட்டி கோடு நம்பரும் அண்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த மொபைல் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஓடிபியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்றது நீங்கள் கொடுத்த உடனே இவங்க கொடுத்துருக்கிற இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இத்தனை கேபிளை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இவங்க மெயினாக சொல்லியிருக்கிறது என்னென்னா வேலிடான மெயில் ஐடி, உங்களுடைய வேலிடான மார்க் ஷீட்டும் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக வேணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இது ஒன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு வந்து போயிடலாம். இந்த நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கீழே
நீங்கள் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் கண்டினியூ பண்ணுறதை நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 முறையில் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய நேமு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சானு நீங்கள் ஆதார் கார்ட்லேயும் வச்சு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அண்டு இதில் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேக்ட், அதாவது டிஜிட்டல் லாக்கரோட ஃபேக்ட் வந்து நீங்கள் ஃபேக்டிங் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா? அண்ட் மெட்ரிகுலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக படிக்கிற 2025, 2026, 2024 இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2000லேருந்து உங்களுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதுனால உங்களுடைய மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து என்ன போர்டில், நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தால் ஸ்டேட் போர்டுன்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதர் போர்டில் கூட நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருக்கீங்களோ அந்த போர்டில் வந்து கொடுக்கலாம். அந்த போர்டில் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இவங்க கேட்டிருக்கிற இந்த ரோல் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணி ஆகணும். உங்களுடைய நேம் அண்டு உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய பாசிங் இயர் அண்டு உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் இதில் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைண்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆதார் கார்டு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் டிஜிட்டல் லாக்கரோட ஃபேக்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய நேமு அண்ட் அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஃபேக்ட் ஆகிரும். சரிங்களா? ஆதார் கார்டுன்றதை கொடுத்துட்டு நீங்கள் ஃபேக்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து பார்த்திங்கன்னா இன்வால்மெண்ட் நம்பர் இருந்தாலும் சரி அண்ட் ஆதார் நம்பர் இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். உங்களுடைய கேண்டிடேட்ஸோட நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு அண்ட் உங்களுடைய மதர் நேம் அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அண்ட் ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கிற கேப்சாவை கொடுத்துட்டு நீங்கள் அதாவது சப்மிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாவே போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிரும். ரிஜிஸ்டர் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிரும். நீங்கள் வந்து மெயிலாக ஃபீமேலாக நீங்கள் வந்து மேரிடா அப்படின்றத நீங்கள் கொடுத்தாகணும். அண்ட் இதில் வந்து நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன், அந்த குவாலிஃபிகேஷனும் நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருக்கீங்க, உங்களுடைய மெட்ரிகுலேஷனோட சர்டிஃபிகேட்டோட நம்பரையும் அண்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன முடிச்சிருக்கீங்க, அதாவது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வந்து என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்ருக்கீங்களா, இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்களா, ஃபைனல் இயர் வந்து அப்பேரிங் கொடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பாஸ்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் சப்மிட்ன்றதுக்கு கொடுத்துக்கலாம். அண்டு அது ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே இவங்க கேட்டிருக்கிற இந்த சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் கொடுத்தாகணும். அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற எல்லா கேப்சர்லையும் வந்து இருக்கணும். அதாவது 8 வேர்ட்லேயும் அண்ட் ஒரு கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேமாக வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த கேப்சாவை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிரும். அந்த பாஸ்வேர்டும் அந்த மெயில் ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி நீங்கள் உள்ளே போகணுன்னா டேரெக்டாக நீங்கள் அந்த பாஸ்வேர்டும் மெயில் ஐடியும் கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம். நீங்கள் அப்ளை நவ் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை நவ் அப்படின்றத நீங்கள் கொடுத்து டேரெக்டாக இந்த மாதிரி தான் கண்டினியூன்னு வரும். கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசெண்டாக வந்து என்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்திங்கன்னா 5 கேபிலேருந்து 20 கேபி வரைக்கும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர்லேருந்து எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய சிட்டி, உங்களுடைய டவுன், வில்லேஜ் அண்ட் ஸ்டேட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். இந்த பர்மனெண்ட் அட்ரஸும் அந்த டெம்பரவரி அட்ரஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேவ் பண்ணுறதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். சரிங்களா? நீங்கள் வந்து என்னென்ன முடிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் முடிச்சிங்களா இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் முடிச்சிங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் ப்ரைவேட்டுன்னு கூட நீங்கள்
இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். ப்ரைவேட்டுன்னு கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரோல் நம்பர் கேட்கும். ரோல் நம்பரும் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அண்டு ஸ்கூலோட அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி அதாவது அட்டெம்ப்ட் ஏதாவது எழுதிருக்கீங்களா அப்படின்றதே கேட்டிருக்காங்க. இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. டிப்ளமோ எழுதிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர். அதாவது நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து எந்த காலேஜில் படிச்சீங்க, உங்களுடைய யூனிவர்சிட்டி என்ன, உங்களுடைய பாசிங் டேட்டு அண்டு அவுட்டிங் டேட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் டேட்டு அண்டு அவுட்டிங் டேட்டு இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜோட டேட்டை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி ஆகணும். என்ட்ரி பண்ணிட்டு உங்களுடைய காலேஜோட நேமை வந்து என்ட்ரி பண்ண மாதிரி இருக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்றத நீங்கள் இது பண்ணணும். அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம்ன்றதை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். அடுத்து வந்து அது வந்து ஸ்டேட்டில் வருதா இல்லை எதில் வருது அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்தாகணும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேருந்து அதாவது லாஸ்ட்டு செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்கை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க, எவ்வளோ மார்க்குக்கு வந்து எடுத்திருக்கீங்க, அண்ட் உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, உங்களுடைய டோட்டல் பர்சன்டேஜ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்றதையும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட் 1 நோட் 2ல் உங்களுக்கு ரெண்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரில் உங்களுக்கு 1000 மார்க் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இதில் வந்து என்ட்ரி பண்ணி ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 100 அதாவது 1000 மார்க்குன்றதை வந்து நான் உங்களுக்கு என்ட்ரி பண்ணுறேன். உங்களுடைய மார்க் என்னவோ அதை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னா 700 மார்க் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் சரிங்களா சேமாக வந்து எவ்வளோ டோட்டல் மார்க்கோ எவ்வளோ அப்படின்றத நீங்கள் கீழே வந்து கால்குலேட்டர்னு கொடுத்தீங்கன்னா அதோட பர்சன்டேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் வந்து ஜெனரேட் பண்ணிவிடும். இப்படி தான் ஜெனரேட் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா, நீங்கள் எதுவும் எடிட் பண்ணவெல்லாம் முடியாது. நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் எஸ்எஸ்பி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாமை எழுதி நீங்கள் ஃபெயிலாக இருந்தால் நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த சென்டரில் வந்து எக்ஸாம் எழுதுனீங்க, எந்த லொக்கேஷனில் வந்து எழுதுனீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஒன்ஸு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆனீங்க, எந்த இயரில் வந்து நீங்கள் பாஸ் ஆனீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எடுக்கணும். அப்படி இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நோன்றதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ நீங்கள் கொடுத்தாவே போதும். உங்களுக்கான ப்ரீவியஸ் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே எடிட்டு அப்படின்னு சப்மிட்ன்றதை நீங்கள் கொடுத்துடலாம். நீங்கள் சப்மிட்ன்றதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் ஆகிரும். சரிங்களா, எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்ல. உங்களுக்கான அட்மிட் கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோட அட்மிட் கார்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ கைஸ், அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.